நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த சுடரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இவ்வளோ நாளா மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி இந்த ஒரு வீட்டுக்குள்ள ரொம்பவே நல்லா நடிப்ப காமிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம மல்லிகிட்டயும், நம்ம அன்னபூர்ணிகிட்டயும் கையும் களவுமா சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா, நம்ம கதிரேசன் தூங்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில தாங்க அவங்க வந்துட்டு டெண்டர் டாக்குமெண்ட்ட வச்சுட்டு இருக்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு, எப்படியாச்சும் இந்த ஒரு டாக்குமெண்ட்ட நம்ம எடுத்துறணும். எடுத்துட்டா கண்டிப்பா அந்த ஒரு 8,00,00,000 டெண்டர் வந்துட்டு நமக்கு தான். அப்படின்ற மாரி ஒரு கேவலமான எண்ணத்தில, இவ வந்துட்டு நம்ம மனோகர் ரூம்லேருந்து அந்த ஒரு டாக்குமெண்ட்ட எடுத்துட்டேங்க. ஆனா இத கையும் காலுமா புடிச்சது மட்டும் இல்லாம, அடுத்தபடியா நம்ம விஜய்க்கு வந்துட்டு ஒரு எவிடன்ஸா வந்துட்டு நிரூபிக்கணும்னு தாங்க நம்ம அன்னபூர்ணி போராடுனாங்க. ஆனா உண்மையிலே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் இந்த சுடரோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வந்துட்டு வப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்குற மாரி இந்த சுடரி வந்துட்டு இவ்வளோ நாளா என்ன வந்துட்டு சதி திட்டம் போட்டு இவ கூட இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற உண்மை வந்துட்டு கண்டுபிடிச்சு கண்டிப்பா வந்துட்டு கோர்ட்ல கேஸோட நிப்பாட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் தாங்க ரொம்பவே மனசோடைய போறாங்க. ஏன்னா இவ மேல அளவு கடந்த காதலை வச்சுட்டு இருக்காம மட்டும் ஒரு பக்கம் மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு. கண்டிப்பா இவ ரேணுகா வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் குணமாகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதாங்க தெரியுது இது ரேணுகாவே கிடையாது. ரேணுகான்ற ஒரு சுயரூபத்துல சுடர்ன்றவ தான் இவளுடைய உண்மையான பேரு. இவ வந்துட்டு திட்டம் போட்டு இந்த ஒரு வீட்ல வந்தா கண்டிப்பா இவங்களுடைய மொத்த பணம், நகை, ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்துட்டு ஏமாத்திட்டு போலாம். அப்படின்ற ஒரு நுணுக்கம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க சதி திட்டத்தோட வந்திருக்காங்க. ஆனா இவ்வளோ சீக்கிரம் அது வந்துட்டு எல்லாமே வெளிய வரும் உண்மை அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கூட இந்த டாக்டர்ன்னு ஒருத்தன் இந்த ரகு இருக்கானே, அவன வந்துட்டு முதல்ல பிடிக்கணுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறது ஆரம்பத்திலே வந்துட்டு நம்ம கதிரேசன வந்துட்டு கொஞ்சம் ஏமாற வச்சும்போதே நம்ம மனோகரனுக்கு உண்மை தெரிய வந்துச்சுங்க. ஆனா நம்ம மனோகரன் வந்துட்டு கையும் காலுமா புடிச்சா மட்டும் தான் புடிக்கணும். மத்தபடி வந்துட்டு சொன்னா கண்டிப்பா விஜய் மாப்பிள தம்பி வந்துட்டு நம்மள தப்பா நெனச்சுக்குவாங்கன்ற உண்மை வந்துட்டு தெரிஞ்சுட்டு அவரும் ரொம்பவே சைலண்டா இருந்துட்டாங்க. நம்ம மல்லி வந்துட்டு இந்த சுடரியா இல்லையா? மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா இல்லையா? அப்படின்னு செக் பண்றதுக்கு ரொம்பவே போராடி நம்ம விஜய் கிட்ட அடி வாங்குனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு கெட்ட பேரும் வாங்கிட்டாங்க. ஆனா இப்பதாங்க அது பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பலன் கிடைக்க போகுது. ஏன்னா இவ்வளோ நாளா வந்துட்டு திட்டம் போட்டு ஏமாத்திருந்தாங்க. நம்ம மல்லி, நம்ம அன்னபூர்ணி மட்டும் கண்டிப்பா கண்டுபிடிக்கல. இன்னும் இந்த ஒரு வீட்ல இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்குமோ ரொம்பவே பயமா இருக்குங்க. ஆரம்பத்தில நம்ம வெண்பாக்கு கூட கொஞ்சம் கூட சுத்தமா இவங்கள கண்டாவே புடிக்கல. ஆனா இருந்தாலும் நம்ம விஜய் வந்துட்டு ஆசைப்பட்டுட்டாங்களே! விஜய் வந்துட்டு முன்னாள் மனைவி வேணும். இவங்கள வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில இப்படி தனியா விட்டுட்டு போறது எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கல. அப்படின்ற ஒரு நிலைமை வந்துரக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால தாங்க நம்ம மல்லி எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு, அக்கான்ற முறையில எல்லாமே வந்துட்டு குடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதாங்க இவளுடைய மொத்த சுயரூபமும் ஒட்டு மொத்தமா எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல இவள முட்டிக்கு முட்டி தட்டி இவளுக்கு இதுக்கான தண்டனை வந்துட்டு கண்டிப்பா வழங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மல்லின்ற பேர்ல இந்த ஒரு வீட்டுக்குள்ள கண்டிப்பா நம்ம மல்லியால மட்டும் தாங்க விஜய் கூட குடும்பமே நடத்த முடியும். இந்த ஒரு ரேணுகாவா இருக்கட்டும், இல்ல இந்த சுடரே இருக்கட்டும், ஒரு வாய் சொல்லு மட்டும் தாங்க வழி நடத்த முடியும். கண்டிப்பா நம்ம விஜய் கூட குடும்பமே நடத்த முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.